புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நாம் இப்பொழுது திருவிழா காலங்களிலும் இருக்கிறோம், தேர்தல் திருவிழா காலங்களிலும் இருக்கிறோம். நிறைய பத்திரிகைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல பங்குனி உத்திரம், சித்தர் குரு பூஜை, மதுரையிலே பட்டாபிஷேக விழா, இப்படி எல்லாம் இந்த தேர்தல் சமயத்திலே திருவிழாக்களும் அதேபோல கோயில் விழாக்களும் நடைபெறுகிற அந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இந்தியா முழுக்க ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் வாக்களிப்பது நமது கடமை. தவறாமல் வாக்களிக்க வேண்டும். 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்திலே முதல் கட்டம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. அங்கு 102 தொகுதிகளுக்கு நடக்கிறது. நமக்கு புதுச்சேரி, தமிழகம் 40 தொகுதிகள். 2ஆம் கட்டம் ஏப்ரல் 26 89 தொகுதிகள். அதேபோல முதல் கட்ட 21 மாநிலங்கள், 2ஆம் கட்டத்தில் 13 மாநிலம். 3ஆம் கட்டம் மே 7, தொகுதிகள் 94, மாநிலங்கள் 12. 4ஆம் கட்டம் ஓட்டுப்பதிவு 13, தொகுதிகள் 96, மாநிலங்கள் 10. 5ஆம் கட்டம் ஓட்டுப்பதிவு 20, தொகுதிகள் 49, மாநிலங்கள் 8. 6ஆம் கட்டம் ஓட்டுப்பதிவு 25ஆம் நாள் மே 25, தொகுதிகள் 57, மாநிலங்கள் 7. 7ஆம் கட்டம் ஓட்டுப்பதிவு ஜூன் 1, தொகுதிகள் 57, மாநிலங்கள் 8. இப்ப இந்த ரிசல்ட் ஏப்ரல் மாதம் 19 துவங்கி ஜூன் 1 முடிகிறது. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. இப்ப இந்தியா முழுக்க மொத்த வாக்காளர்கள் 96 கோடியே 88 லட்சம். 142 கோடியில 96 கோடி 88 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதுல ஆண் வாக்காளர்கள் மட்டும் 49 கோடியே 72 லட்சம், 72 கோடி. அதே போல பெண்கள் 47 கோடியே 15 லட்சம். மூன்றாம் பாலினம் 48 லட்சத்து 44,000. சரி, வேட்புமனு 20ஆம் தேதி தொடங்குது. அப்புறம் வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் 27, வேட்புமனுக்கள் பரிசீலனை 28, வேட்புமனுக்கள் வாபஸ் பெறுகிற நாள் 30, ஓட்டுப்பதிவு 19, ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4. ஏப்ரல் 19 தொடங்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் தான் முதல். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஓட்டுப்பதிவை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரமேரு கல்வெட்டு சொல்கிறது. குடவோலை முறையில ஓட்டுப்பதிவு, அதே போல எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட். அதே போல இந்த தேர்தலில் ஓட்டுப்பதிவு முதற்கட்டம் நடக்குது. இது இருக்கட்டும். அதே போல இப்ப நிறைய கோயில நமக்கெல்லாம் பத்திரிகை வருது. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கும். எப்படி நாம வாக்களிப்பது, எப்படி நாம் வாக்குச்சாவடிக்கு போவது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 70%, 75% இப்படி ஓட்டுப்பதிவு நடக்குது. ஆனா இது 85%, 90% மாறினால்தான் நாம் நினைப்பது நடக்கும். அது அவரவர்கள் நினைப்பது நடக்கும். அதே போல நாம் அத்தனை பேரும் வாக்களிப்பது கடமை. இப்ப மாணவர்களுக்கு பரீட்சை தேர்வு நடக்குது. அந்த ஒளிபரிக்கை சவுண்டையும் அவங்க சமாளிக்கணும். இப்படி எல்லோரும் சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த வெயில் காலம் அனைத்தையும் சமாளித்து நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று முழுமையாக வாக்களிக்க வேண்டும். அதே போல நம்ம வாக்களித்த என்ன நடக்க போகுது என்ற அந்த கவலையை விட்டு இந்திய ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த சின்னத்திலே வாக்களித்து, அதே போல பிடிக்கவில்லை என்றால் நோட்டோ இருக்கிறது, அதில் வாக்களித்து இந்த ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற வேண்டும். அதே போல நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூட்டு என் செய்யும், குமரேசர் 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே என்று சொல்வதைப் போல அந்த வேட்பாளர் என்ன செய்வார், இந்த வேட்பாளர் என்ன செய்வார், இந்த தேர்தல் என்ன செய்ய போகிறது, இந்த தேர்தலால் நமக்கு என்ன பலன் என்று நினைப்பதை விட இந்த மாபெரும் ஜனநாயக நாட்டில் தேர்தல் களத்திலே நாம் நிற்கவில்லை என்றாலும்
தேர்தல் களத்திலே நாம் பணியாற்றவில்லை என்றாலும் ஆனால் ஓட்டளிக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. வாக்குச்சாவடிக்கு சென்று நாம் அனைவரும் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்தமான சின்னமாக இருக்கலாம், இல்லை பிடிக்கவில்லை என்றாலும் நோட்டோ இருக்கிறது. அதே போல 85 வயது முதியவர்களுக்கு வீட்டிலே வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமையை இந்த முறை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் கடைபிடித்து, அதேபோல மாற்றுத்திறனாளிகள் 48% மேல மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவர்களும் வீட்டிலே வந்து வாக்களிக்கலாம் என்கிற முறையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேரும் அதேபோல தேர்தல் சமயத்தில் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு வழிதான் நடக்க வேண்டும். இப்பொழுது ஒரு வாகனத்தில் ஒரு மகிழுந்திலோ காருடைய பேருந்து செல்கின்ற போது அவசர தேவைக்காக ஒரு 50,000 ரூபாய் வரை எடுத்து போகலாம். ஒரு 49,000 எடுத்துன்னு போகலாம் வச்சுங்க. 50,000க்கு மேல நீங்க எடுத்து சென்றால் உரிய ஆவணங்களை கொண்டு எடுத்து செல்ல வேண்டும். இதெல்லாம் நாம் வந்து பின்பற்ற வேண்டும். அதே போல அந்த ஒரு செவுட்டில் இருக்கிற அந்த கட்சி கொடிகள் எல்லாம் அழிக்கிறார்கள் என்று சில பேர் வருத்தப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டளைப்படி அந்த ஊழியர்கள் செய்கிறார்கள். அவர்களே நாம் மதிக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது. நாம் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்றால், அரசியலிலே நாம் ஈடுபடவில்லை என்றால் அரசியல் நம்மை ஈடுபடுத்திவிடும். ஆகவே அரசியல் நடக்காமல் இருப்பதற்கும் நேர்மையான முறையில் செல்வதற்கும் நாம் வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுகிற நாள்தான் தமிழகத்தை பொறுத்தவரை, புதுச்சேரியை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி காலையிலே சென்று அவரவர்கள் உரிய உங்களுக்கு பிடித்தமான கட்சியை தேர்ந்தெடுங்கள். அதே போல உங்களுக்கு பிடிக்கவில்லை, எதுவுமே பிடிக்கவில்லையா, நோட்டோ இருக்கிறது, நோட்டோக்கு வாக்களியுங்கள். வாக்களிப்பதன் கடமை. 70% ஓட்டு சதவீதம் தான் தமிழகத்திலே நடக்கிறது. அதே போல புதுச்சேரி ஒரு 5% அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் நாம் அனைவரும் வாக்களித்து 75, 80, 90 வரை சதவீதம் வரை வாக்கு நாம் அளிக்கின்ற அந்த கடமையை நாம் நிறைவேற்றினால் இது நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ரொம்ப நல்லது. ஆகவே உங்களுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யார் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். தமிழகத்துக்கு எது தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி, அத்தனை பேரும் இந்த திருவிழா சமயத்திலும் நமக்கு தேர்தல் திருவிழா வந்துவிட்டது. ஆகவே இந்த முறை தேர்தல் திருவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும். இதேபோல ஜனநாயக தேர்தல் திருவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய அந்த தமிழகத்தின் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கோவில் நடைபெறுகின்ற திருவிழாவிலும் கலந்து கொண்டு நாம் அத்தனை பேரும் இந்த 1 மாத காலம், இந்த 2 மாத காலம் நம்முடைய ஆயுள் முழுக்க நமக்கு நிம்மதி தரக்கூடிய இறைவனையும் வணங்க வேண்டும். நம்முடைய இந்தியாவை நலன் காக்கக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் திருவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும், கோவில் திருவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் வாக்களியுங்கள். வாக்களிப்பது நமது கடமை என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.